ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் பார்த்தா ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல செட்டிங் மட்டும் ஆன் பண்ணிங்க, உங்கள் மொபைல் பார்த்தா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது என்ன செட்டிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம அந்த வீடியோ கீழே பார்த்தா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் போய் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, என்ன செட்டிங்ஸ் பார்க்க முன்னாடி பார்த்தா நான் சொல்றது பார்த்தா ஒரு 3 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா உங்க மொபைல் பார்த்தா ஸ்டோரேஜ் பார்த்தா அதிகமாக இருக்க கூட, ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணி பாருங்க. ஒரு 10% பார்த்தா ஸ்டோரேஜ் பார்த்தா ஃப்ரீயாக இருக்கணும், காலியாக இருக்கணும். 10 GB பார்த்தா ஃப்ரீயாக பார்த்தா இருக்கும். தேவையில்லாத ஆப்ஸ், தேவையில்லாத அப்ளிகேஷன், தேவையில்லாத ஏபிகேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஆடியோஸ் இல்லை நிறைய வச்சுருப்பீங்க மொபைலில். ஃபோட்டோஸ் எல்லாமே தேவையில்லாத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்வான்ட் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாமே கிளியர் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்ல பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம். அது இஷ்டம் ஃபைல் மை ஃபைல்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியும் 53 வந்து 64 GB ஸ்டோரேஜ் உடைய மொபைல். எனக்கு பார்த்தீங்கன்னா 53.7 GB பார்த்தா இருக்குது. ஜஸ்ட் 10% தான் நம்ம ஆப் வச்சுருக்காங்களே. காலையில் இடம் பார்த்தா 10% தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஃபோட்டோஸில் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படி டிலீட் பண்ணிங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். தேவையில்ல எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மாற்றி டிலீட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன செட்டிங்ஸ் பண்ண ஆன் பண்ணால் உங்களுக்கு பூஸ்ட் வேகமாக இருக்கும் அப்படின்றத சரி பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி முடிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. சின்ன செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் மொபைலில் அதாவது மொபைல் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அபவுட் டிவைஸ் இருக்கும். அபவுட் டிவைஸில் போனீங்க அப்படின்னா வியூ அப்டேட் இருக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அப்டேட் செக் ஃபார் அப்டேட்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தா உங்கள் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் சொல்லிட்டு கார்டு. ஓகே, அப்படி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிங்க. இதனாலே பார்த்தா உங்களோட ஸ்லோவாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்டேட்ஸ் இருக்கு பாருங்க. சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்டேட் டவுன் இன்ஸ்டால் கொடுத்தா எனக்கு அப்படி அப்டேட் ஆகிடும். அப்புறம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் சொல்லி கொடுத்துறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வரது நம்ம என்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் மொபைல் ஸ்பீடாக இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பார்த்தலாமா? அது பார்த்தா மொபைல் ஃபர்ஸ்ட்டு பார்த்துனா உங்கள் மொபைலில் அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடிஷனல் செட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எனக்கு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இல்லை எனக்கு வரல அப்படின்னா செட்டிங்ஸ்லேயே அங்கே சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். ஓகேங்களா? எங்கே இந்த இதில் இருக்கும் பாருங்க, இங்கே சர்ச் பண்ணுற அப்படி டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த இதில் டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் மட்டும் தான் வரும். மறக்காம அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெவல் ஸ்பீடாக. ஓகேங்களா? மெமரிஸ் ஓகேங்களா? 4.15 GB மெமரிஸ் யூஸ்டு சொல்லிட்டு போகிற மொபைல் ரூட்டு நிறைய இந்த எல்லா ஆப்ஷனுக்கும் ஜஸ்ட் எந்த செட்டிங் எதுவுமே ஆன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. உங்கள் மொபைல் பார்த்தா அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு, அதாவது ரீஸ்டார்ட் நார்மல் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பூட்டு செலக்ட் பண்ணாதீங்க. நார்மல் ரீஸ்டார்ட் மட்டும் ஃபேக்டரி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நார்மலாக ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் மின்னத்தோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இதுக்காக நியூ வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.